போதைப்பொருளுக்கு ரொம்பவே அடிமையாக இருக்கிற இந்த சைக்கோ நிதீஷை நம்ம இனியா தூக்கி போட்டு அவருக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போகிறது தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இனியாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமாக பாவமாக இருக்குதுங்க. பாவம் அவங்க நிதீஷ் நம்மளால தான் மறுபடியும் இப்படி மாறிட்டாரு, அதனால இந்த வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருந்தாங்க. இப்போது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதீஷ் எப்போது போல் ரொம்பவே லேட்டாக தான் வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுயநினைவே இல்லாத அளவுக்கு தள்ளாடிக்கிட்டு தான் வராரு. அதை பார்த்த சுதாகர் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நல்லாவே நிதீஷை பிடிச்சி திட்டாங்க. எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, உங்ககிட்ட டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கிற, நான் என்ன முட்டாளா, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக ஜெயிலுக்குள்ளே தான் போவேன், இந்த டைம் உன்னை நான் வெளியே கொண்டு வர எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறாரு. நிதீஷோட அம்மாவுக்கு கோவம் என்ன ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறீங்க, நானும் பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் பையன் என்ன சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ இப்போ வக்காலத்து வாங்கிட்டு வர, நீ தான் அவனை கெடுக்கிறதே முக்கால்வாசி, அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்போது அவனை நீ இந்த நிலமையில நிப்பாட்டி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சந்திரிகா இருந்துக்கிட்டு நான் எதுவுமே பண்ணலை, அவன் ஒழுங்காக திருந்தி தானே இருந்தான், எல்லாமே இந்த இனியா தான் காரணம், இந்த இனியா தேவையில்லாமல் பண்ணி இப்போது நிதீஷ் இந்த நிலமையில நிப்பாட்டி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இனியா மேலே மொத்த பழியுமே தூக்கி போட்டுறாங்க. ஒரு பக்கம் இனியா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே சந்திரிகா இனியா வந்ததை பார்த்துட்டு இங்கே சுதாகரமே ஷாக் ஆகுறாங்க. வா இனியா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நிதீஷ் இன்னைக்கு இங்கேயே தூங்கட்டும், நீ போயிட்டு மேலே தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை போக சொல்லிட்டு இங்கே நிதீஷை ரூமில் படுக்க வச்சுட்டு சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம இனியாவுக்கு மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளால தான் இவர் இப்போ மாறிட்டார், இந்த மாதிரி மறுபடியுமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நிதீஷோட அம்மா இருந்து கூட சொல்கிறனால நம்ம இனியாவுக்கு அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நிதீஷ்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க, இந்த இதை உங்களால் விடவே முடியாதா, நீங்கள் மாறவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. நிதீஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல, என்னையே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி வச்சாங்க. இங்கே இனியாவுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு சுதாகர் அவங்க ஒய்ஃபுமே வராங்க. என்னாச்சுமா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சுதாகர் இருந்துக்கிட்டு இதுக்கு தான் இனியா நீ நிதிஷ் பக்கத்தில் இருக்காத, நீ போயிட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ கேட்டியா, நீ தயவு செஞ்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும் இங்கே இனியா கிளம்புறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நிதீஷ் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்த சுதாகருக்கு இன்னுமே கோவம் தான் வருது, ரொம்பவே திட்டுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிதீஷோட அம்மா கோவப்படுறாங்க. சும்மா நல்லவர் மாதிரிலாம் நடிக்காதீங்க, நீங்கள் என் பையனுக்கு என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு என்ன பேசிகிட்டு இருக்கிற, நான் நிதீஷ்க்கு நல்லது தான் பண்ணியிருக்கிறேன், இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் லைஃப்பை நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தேன், ஆனால் உன் பையன்தான் அதை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா கதை சொல்லாதீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்கள் சரியான சுயநலவாதி, பையனோட வாழ்க்கையவே நீங்கள் நல்லா வியாபாரமாக்கிட்டீங்க, உங்களுக்கு அந்த பாக்கியா ரெஸ்டாரண்ட் மேலே கண்ணு, அதை எப்படினாலும் அடையணும்னு சொல்லிட்டு என் பையனை நீங்கள் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, மற்றபடி அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. ஒரு பக்கம் வெளியே விஷயத்தை கேள்விப்பட்ட இனியா பார்த்திங்கன்னா ரொம்பவே துடிதுடிச்சு போயிடுறாங்க. அப்போது நம்ம கல்யாணம் இதுக்காக தான் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. இந்த சுதாகரோட குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பல ட்விஸ்ட் இருக்குது. நிதீஷ் உண்மையாகவே சுதாகருக்கு பிறந்த ஒரு பையன்தானா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாகவே இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வரப்போகுது, வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இங்கே இனியா அவங்களோட லைஃப்பை நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்கிறாங்க. இப்படி இல்லாமல் இருப்பாங்க உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வழக்கம் போல் அவங்களோட ஹோட்டலுக்கு கிளம்பி போயிட்டு அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. திடீர்னு அப்போது ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது பாக்கியாவுக்கு. என்ன புது நம்பராக இருக்கே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே சந்தேகத்தோட காலை அட்டன் பண்ணுறாங்க. பாருங்கம்மா, நேம் கொடுத்துட்டு போயிருந்தீங்களே அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்க இருக்கிற போட்டிக்கு உங்களை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள்
ஒரு டைம் வந்து நேரில் வந்து பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு உண்மையாகவே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ப முடியல. ரொம்பவே ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது. அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. இது கனவா இல்லை நினவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல கொஸ்டின் அவங்களுக்குள்ள. அக்கா என்னாச்சு, யார் அப்படி பேசுகிறா ஃபோனில், நீ என்ன இவ்வளோ ஷாக்காகி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. அப்புறம் தான் இங்கே நம்ம பாக்கியா சுயநினைவுக்கே வராங்க. செல்வி அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கட்டி பிடிச்சி சுற்றுறாங்க சந்தோஷத்தில். என்னை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா அந்த போட்டியில் கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே செல்வியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவாக்கா, நீ ரொம்பவே நெகட்டிவாக வந்து பேசினே, இப்போ பாரு ரொம்பவே நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த போட்டியில் நீ எப்படினாலும் ஜெயிச்சுட்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலை நீ கான்ட்ராக்ட் எடுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ் செல்வி. சரி என்னை இங்கே வர சொல்லியிருக்கிறாங்க, நான் போயிட்டு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம பாக்கியா கிளம்பி போகிறாங்க. ஆனால் அங்கே அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு பெரிய ஒரு ஷாக் காத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் சாருக்கிட்டையுமே நம்ம பாக்கியா வந்து பேசினதுக்கப்புறம் இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. உங்களை அப்போது பார்த்தப்போ ரொம்பவே தப்பாக நினச்சிட்டோம், நீங்கள் சும்மா வீட்டில் சமைக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி, உங்ககிட்ட வந்து அந்த மாதிரிலாம் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க சார், என்னை நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் ஜெயிச்சு காட்டுவேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் இந்த போட்டியில் என்னை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஒருத்தவங்கள பார்த்து எடை போடாதீங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவோ திறமை இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க சந்தோஷம்தான். ஆனால் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காத எத்தனை பேர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, மனசொடைஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சில விஷயங்களை பேசுகிறாங்க. அந்த சார் இருந்துக்கிட்டு உண்மையாதாம்மா, இதுக்கப்புறம் நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. இங்கே போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய பணக்கார குடும்பம் பசங்க தான் தேவையில்லாத இந்த மாதிரி வேலை பார்த்து இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க. ஆனாலும் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. பணத்தை தூக்கி போட்டு மறுநாளே வெளியே வந்து நிற்பாங்க. மறுநாள் என்ன மறு நிமிஷமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுக்கிறாங்க. இங்கே பாக்கியா சரி நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகலை. கரெக்டாக அந்த டைமில் நிதிஷ் கண்ணில் படுறாரு. நிதிஷை பார்த்த பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்ன நிதிஷ் எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷை கூட்டத்தை விலைக்கு பார்த்தீங்கன்னா நிதிஷ் கிட்ட பேசுறதுக்காக நம்ம பாக்கியா வந்து போகிறோம். பாக்கியாவை பார்த்த நிதிஷ் பார்த்தீங்கன்னா முகத்தை மூடிக்கிறாரு தலை குனிஞ்சு. இங்கே நம்ம பாக்கியா வந்து என்னாச்சுப்பா நிதிஷ், உன்னை எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அந்த டைமில் போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு இந்த தம்பி உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், என்னாச்சு எதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே போலீஸ்காரர் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. பசங்க எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தகவல் வந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பாக்கியா வந்து அப்படியே வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இல்லை இது உண்மையாக இருக்காது, இவர் இப்படிலாம் பண்ணவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, சரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க, எங்களுக்கு டைம் இல்லை. இங்கே ஜீப்பை எடுத்துகிட்டு போலீஸ்காரங்க போயிடுறாங்க. இங்கே பாக்கியாவுக்கும் வந்து ஒன்றுமே புரியலை. இங்கே மீடியாக்காரங்களுமே இங்கே இருக்கிறாங்க. மீடியாக்காரங்களுக்கு இது செம்ம ஒரு நியூஸு. அதை விட நிதிஷ் கைதானது தான் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே அந்த மீடியாக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த சுதாகரோட பையன் வந்து மறுபடியுமே வந்து மாட்டிக்கிட்டான், கண்டிப்பாக இந்த டைம் வந்து இவனை வெளியவே விடக்கூடாது, இவனால தான் எல்லா பசங்களுமே கெட்டு போகிறானுங்க, இவனுக்கெல்லாம் கடைசி முடிக்கவும் ஜெயிலு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து நிதிஷை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் பாக்கியாவுக்குமே தெரிய வருது. அவங்களுமே வந்து காதால் கேட்டாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கோவத்தோடு எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அதே டைமில் தான் நம்ம இனியாவுமே பார்த்திங்கன்னா அங்கே அழுதுகிட்டு வந்து நிற்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு, இனியா என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா, அதுக்கு தான் உன்னை அப்போவே சொன்னேன் வந்துரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா மூலம் விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இங்கே பாட்டி கூட பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனியாவுமே பார்த்தீங்கன்னா கோபிக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்பா
இதுக்கு மேலே அந்த வீட்டில் நான் இருக்கிறதே வேஸ்ட்டுப்பா. இந்த கல்யாணம் வந்து ஒன்றும் விருப்பத்தோடு நடக்கலை. எல்லாமே பக்கா பிளானு. நம்ம அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை அடையணும்னு சொல்லிட்டு தான் அந்த சுதாகர் அங்கிளுக்கு ஒரு கண்ணாக இருந்திருக்குது. அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே நான் என் காதால் கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே அந்த நிதிஷ் வந்து திருந்தலை. டெய்லியுமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரே பிரச்சனை வீட்டில். என்னை கூட கீழே தள்ளிவிட்டு தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோபிக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நீ இரு இனியா, நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இனியா இருந்துக்கிட்டு, வேணாம்ப்பா நீங்கள் எதுவுமே பேச வேணாம், தயவு செஞ்சு விடுங்க, இதோட நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாராளமாக நீ இங்கேயே இரு இனியா அப்படின்னு சொல்லி இங்கே கோபியுமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பாட்டு இருந்துக்கிட்டு, என்னடா நடக்குது ஒன்றுமே புரியல, நியூஸில் மாப்பிள்ளையை பற்றி என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அது எல்லாமே உண்மை தான், எங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு சொல்லவுமே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியாவை பார்த்ததுமே இங்கே இனியாவுக்கு தெரியுது, அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதான் இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவை உடனே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஐயோ இனியா, நான் என்ன பண்ணுவேன், உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சுறாங்க அவங்களும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அங்கே எதுவுமே சரியில்லைம்மா, எல்லா பேருமே வந்து பொய்யா தான் இருக்கிறாங்க. அந்த கல்யாணம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக மட்டும்தாம்மா நடந்திருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த நிதிஷ் வந்து போதைப்பொருளுக்கு ரொம்பவே அடிமை, ஒரு சைக்கோ. அவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல, வாழ்க்கையை மொத்தமும் நாசம் பண்ணிட்டாங்கம்மா. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டாங்க, நானே என் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து பத்திரகாளியாகவே மாறிடுறாங்க. ரெஸ்டாரண்ட் விஷயத்த மாதிரி உன் விஷயத்த நான் அப்படியே விட்டுற மாட்டேன் இனியா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து கிளம்புறாங்க. கோபியுமே போகிறாரு. போயிட்டு பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷத்தில் இங்கே சவால் விட்டு இருக்கிறாங்க சுதாகர் கிட்ட. உன்னை சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நீ கண்டிப்பாக பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு இங்கே மறுபடியுமே வீட்டுக்கு வராங்க. இங்கே சுதாகர் பார்த்திங்கன்னா பாக்கியா பேசுனதை நினச்சி ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃபை போட்டு திட்டாங்க. பார்த்தையா, நான் நினச்ச மாதிரியே நடக்குது, கண்டிப்பாக பாக்கியா இந்த விஷயத்தை அப்படியே விட போகிறதில்ல, தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்த லெவலுக்கு வேணாலும் போவா, உன் பையனால் தான் இது எல்லாமே, அவன் பாரு, அவன் மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியா வந்து ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே கோபியையும் ஈஸ்வரி பாட்டியும் தான் திட்டுறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த முடிவு இப்போ எங்கே போயிட்டு நிப்பாட்டியிருக்குன்னு பாருங்கள், அப்போவே நான் வேணான்னு சொன்னேன், இந்த சம்மந்தம் வேணாம், இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் வேணாம், அவள் படிக்கட்டும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ உங்ககிட்ட பேசினேன், கேட்டிங்களா? இப்போ இனியாவோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக போச்சு, இதை எப்படி நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட கத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு மெதுவாக பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கல பாக்கியா, தப்பும் என் மேலே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இனியா அந்த அந்த பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு அப்படியே கதறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, வாயை மூடுங்க, பணக்கார குடும்பம்னா சந்தோஷமாக இருப்பாங்களா? சொல்லுங்கள், எத்தனையோ குடும்பத்தெல்லாம் நம்மளும் பார்த்துருக்குறோம், பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் கிடையாது, நல்ல குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே கோபிக்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருந்தால் விசாரிச்சிருந்துருக்கணும், அந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்மூடித்தனமாக பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வாயை பொழந்துக்கிட்டு அம்மாவும் பையனும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரம் மாதிரியே பாக்கியா வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாக்கியா கேட்குற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியலை. இங்கே இனியா கிட்ட போயிட்டு பாக்கியா மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்க மட்டும் தப்பு பண்ணலை இனியா, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், இவங்க தான் உன் விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டேனே, என்னை மன்னிச்சிடு இனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீ எனக்காக 2 ரெஸ்டாரண்ட்டையுமே இழந்துட்டு நிற்கிற, அதுதான் எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது, என்னோட வாழ்க்கைக்காக நீ இழந்துட்டு நிற்கிற, ஆனால் அந்த வாழ்க்கையே நல்லபடியாக அமையலைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே
ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சால் நீ ரொம்பவே கவலைப்படுவ, தாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போது மீடியா மூலம் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்துருச்சுமா. எப்படி நம்ம வெளியே தலை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இனியா, நீ மற்றதை எதையுமே யோசிக்கக்கூடாது, சரியா? நம்மளை நம்ப வச்சு அவங்க ஏமாத்திருக்கிறாங்க. அதுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன். நீ இதுக்காகலாம் உடஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது. நீ எப்போதும் போல இரு. நீ சந்தோஷமாக இருக்கணும். அம்மா அம்மா எப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. அம்மா உடஞ்சி போயிட்டு உட்காந்துட்டேனா மறுபடியும் எழுந்து ஓடுனேன். அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும்டா இனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமாக இங்கே நம்ம இனியாவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க நம்ம பாக்கியா. இங்கே கண்டிப்பாம்மா உன்னோட பொண்ணு இல்லை, நான் தைரியமாக இருப்பேன். கண்டிப்பாக நான் மனசு உடைஞ்சு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுமே வந்து சொல்கிறாங்க. சரி வா, நம்ம போயிட்டு அட்வொகேட்டை பார்த்து பேசிட்டு டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் அந்த சுதாகர் குடும்பத்து மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இனியாவை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் இனியா வந்து சடனாக மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே பதறி போயிட்டு எல்லா பேருமே இனியாவை தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. ஆனால் இனியா வந்து கண் விழிக்கிற மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகலாம், லேட் பண்ண வேணாம், இனியாவுக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா நல்லது, இனியா இப்போ வரைக்குமே கண் விழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே கோபி இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு டாக்டராக இருக்கிறான், அவனை போயிட்டு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. இங்கே அந்த டாக்டருமே வராங்க. இங்கே இனியாவை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இனியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாக்கியாவோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. என்ன சந்தோஷமான விஷயம் தானே, எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வராரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கதறி அழுகுறாங்க. அட கடவுளே, இவ்வளோ பெரிய கொடுமையை நீ எதுக்காக என் பொண்ணுக்கு பண்ண, அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுற டைமில் நீ இப்படி ஒரு உயிரை உலகத்துக்கு நீ அனுப்பிச்சி விட்ருக்கிறியே, இப்போ நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா கதறி அழுதுட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு வாய் மேலே கை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு அம்மா இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இனியா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, சரியா? இதை வந்து நம்ம முடிவு கூடாது, அந்த கடவுள் தான் முடிவு பண்ணணும். அந்த கடவுள் வந்து முடிவு பண்ணிட்டாரு, இந்த குழந்தை அந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வேணான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுடா. அப்போ என்னம்மா சொல்கிற, நான் நிதிஷ் கூட வாழணுமா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. வேணாம், குழந்தை இருந்துச்சுன்னா நீ போயிட்டு அவன் கூட வாழணும்னு எதுவும் இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது, சரியா? நீ அவனை டிவோர்ஸ் பண்ணுறதான் நல்லது. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரியா, படி, வேலைக்கு போ, நிறைய சாதிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு கதறி அழுகுறாங்க. ஏம்மா நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் ஆகாஷை வந்து மனசார விரும்பினேன் தான், அதுக்காக வந்து இவங்க இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கவே கூடாது, என் லைஃப்பை இப்படி அவசரப்பட்டு என் லைஃப்பை வந்து கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து ரொம்பவே கதறி அழுதுட்ருக்குறாங்க. இனியா ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே பாக்கியானால சுத்தமாக தாங்கிக்க முடியலை. இனியா நீ கவலைப்படாத இனியா, கண்டிப்பாக அம்மா வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், சரியா? நீ எதுக்காகவுமே உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை கட்டி பிடிச்சி பாக்கியவுமே வந்து சமாதானப்படுத்திட்டு அழுதுட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சரி இனியா நம்ம போகலாமா, வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து கூப்பிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே பாக்கியா நீ பண்ணுறது கரெக்டு தானா, கொஞ்சம் யோசித்து முடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு அத்தை வாயை மூடுங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, இதுக்கப்புறம் இனியா விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண விஷயமே போதும், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், வாயவே திறக்காதீங்க, அது பண்ணாலே போதும், எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே கோபியுமே பார்த்தீங்கன்னா என்ன என்ன இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடு பாக்கியா, சரியா? இப்போ இப்படி ஆயிருக்குது, இப்போது இனியா வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, இந்த டைமில் நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாமே, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே வீட்டில் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாக்கியா இருந்துக்கிட்டு ஒரே முடிவாக இருக்கிறாங்க. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்குற ஒரு மனநிலைமையில இல்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்து கூட என் பொண்ணு வாழ
நான் விடமாட்டேன் அவளே சரின்னு சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ வா இனியா, நீ என்ன சொல்கிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா நீ எடுக்கிற முடிவு தாம்மா சரி, நான் வரேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் நம்ம பாக்கியாவும் வந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோபி வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. எதுக்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க அப்கமிங் எபிசோடில். நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பபாய்.